சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அசத்தல் மன்னர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த நகைச்சுவை நீதிபதிகள் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் மதர் பாபு அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மனிதன் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும், கஷ்ட நஷ்டத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி அவர் நேராக பேசிய பலமுறை நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். நக்கீரன் கோபால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குறோம் சார். அதாவது கோபால் சார், மகேஸ்வரிக்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான் நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருப்பாங்க. இப்போ என்ன கான்செப்ட் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணி அசத்த போகிறீங்க சார்? குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் எடுத்தால் தான் நகைச்சுவை தெரியும். அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் நல்லா மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வந்து எனக்கு மனைவியா கோவை ரமேஷும் என்னுடைய அன்பு மகளா ராரா போட்டு குடும்பத்துக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த நகைச்சுவையாக சொல்ல போகிறேன் சார். கொஞ்ச நேரத்தில் நான் உணர்ச்சி வசப்பட்டு ராரா பிரபு வேற எதுனா இருக்குமோன்னு நினைச்சேன். கடைசியில் நீங்கள் மகளாக ஏற்று உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டீங்க. இந்த ஊரில் ஒரு பழமொழி, கம்பம் புத்தி கவுட்டுக்குள்ளேம்மா. அது எப்பயுமே பார்க்குற பார்வையில் தானே இருக்குது. நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், நான் வந்து மகளாக தான் பார்த்தேன். ஏன்னா அது பொண்ணு அடக்கா ஒடுக்கமா. சார், உங்கள் வயசுக்கு நீங்கள் அப்படி தான் பார்த்து ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம். ஓகே வடிவேல் கணேஷ், அசத்துங்க. என்னது மணி 8 ஆச்சு, இன்னும் காலேஜ் போனோட காணமே. இந்த வயசு பிள்ளைங்களை காலேஜ் அனுப்புறது வயிற்றுல நெருப்பு கட்டிட்ட மாதிரி இருக்கு இந்த காலத்தில். என்ன பண்ணுறது, உங்க அப்பா மாதிரி வந்தா உயிர் எடுத்துருவானே. என்ன மகேஸ்வரி, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீ அப்பப்போ மொக்க போட்டாலும் கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேன். இங்க பாரு, நான் உன்னை பெற்று வச்சிருக்கேன். மணி 8 ஆச்சு, இன்னும் வந்து வீடு சேரல. அவங்க அப்பா வந்தா என் உயிரே எடுத்துருவான், எங்க போய் தொலைஞ்சாலும். ஐயோ, வந்துட்டா போல இருக்கு. அதெல்லாம் இருக்கு. மணி என்ன ஆகுது? 7 தான் ஆச்சு. 7? டெய்லி இப்படியே வேலைதான் உனக்கு? இன்னைக்கு ஒண்ணுதான் லேட் ஆயிடுச்சு மம்மி. ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது. என்னடி இப்ப பார்த்தா ஸ்பெஷல் கிளாஸ்னு? உங்க அப்பா வந்தா என்ன உயிர் கொன்னே போட்டுருவான். அவரு கிடக்குறாருமா மொக்க பாண்டி. உங்க அப்பா பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஒரு மொக்க பாண்டிக்கிற நீ. போய் இங்க வா. ஏய் இங்க வா. என்னது அம்மா, லீவ் லெட்டர்மா. எதுக்கு லீவ் லெட்டர்? நீ தான் காலேஜ் போயிட்டு வர, அதுக்கு லீவ் லெட்டர்? அம்மா, நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போகல. என்னடி கொண்டாங்க? ஐயோ, இது கொண்டாங்க. என் ஃப்ரெண்ட் இதுமா. உன் ஃப்ரெண்ட் நீ வச்சிட்டு இருக்கற, கொண்டாங்க. ஐயோ, புக் இருக்கு, லட்சண தவறு புரியுது. அம்மா, என்னடி இது லெட்டர் மாதிரி இருக்குது? உன் கையெழுத்துல என்ன? நாளை மாலை நாம் பீச்சில் சந்திப்போம், இப்படிக்கு உன் அன்பு காதலன். ஓ, அதனால தான் நீங்க லேட்டா வரீங்களோ? இல்லம்மா, இப்பதான் புரியுது. அம்மா, இப்படி உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்பினா, லவ் பண்ண அனுப்பினா, இதை பாரு, இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சு வச்சு கொன்னே போட்டுருவான். ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமா நடக்குது மர்மமா இருக்குது, என்னமா நடக்குது மர்மமா இருக்குது. என்னங்க ஒரே பாட்டம்? ஆத்தாளும் புள்ளையும் கூறி குமாரச்சம் போட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மொழியே சரியில்லையே. இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வா வாடி வாடி இந்த பக்கம், வாடி பக்கம் வா. இப்ப வாடி. அப்பா என்ன ஏப்பா, மொழி சரியில்லைங்க. இல்லைங்க, அவன் இப்பதான் காலேஜ் போய் பண்ணா. என்ன அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா கால மளிகை லிஸ்ட். இது எதுக்கு உங்களுக்கு? ஐயோ, அன்புள்ள காதல். ஏண்டி ஓ வயசுக்கு காதலிக்கிற வயசாடி. கொடுத்த லெட்டர் தைரியமா நீ வச்சுட்டு 10 பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ வச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு போற வயசுல எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னங்க புட்டிக்கிறமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன யாரு லெட்டர்? எல்லாம் உங்க அன்பு மக, அவளை கேளுங்க போங்க. என்ன பேச அதிகப்படுறீங்க? இல்லப்பா, உன்னைய பெத்து வளர்த்ததுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இவ்வளவு பெத்ததுக்கு பெருச்சாலியை பெற்றிருக்கேன். ஏன் பொண்ணு கேட்கவாங்க? யாரு கேக்குற பதில் சொல்றாளா பாத்தியா? சொல்லி தொலையேண்டி. ஏண்டி இத பாருடி, உங்க அப்பா கேக்குறாருல, ரொம்ப கோபமா இருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் முத்தம் கொடுங்க. இத இருங்க, பொட்ட பிள்ளைகளை பிடிச்சு ஓடி போயிடுவாங்க, பேசாம இருங்க. இந்த பாரு, என்னம்மா பிரச்சனை? யார் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தது? சொல்லு. நீ யாரை காதலிக்கிறியா? ஒழுங்கா கேட்க
கேள் பல் சொல்றா இப்படி பா இப்படி வா. இருமா நான் பாத்துக்கிறேன் இது பாருமா என்கிட்ட சொன்னா அம்மா இருக்குல்ல நான் பாத்துக்கிறேன் எப்படிமா படுக்க காலேஜ் இல்லம்மா எனக்கு நீங்க பொறுமையா இருக்க கேள்வி நான் கேக்குறேன் நீங்க குடிக்காதீங்க இது பாருமா சொல்லுமா சொல்லு எங்க காலேஜ்ல பழக்கமா இல்லம்மா இல்ல பஸ் ஸ்டாப்ல ஏதாவது பழக்கமாமா இல்லம்மா இல்ல எங்க பழக்கம் ஏதாவது பார்க் அங்க தான் பார்த்து ஏதாவது அங்க இல்லம்மா அப்படி யாருமே இல்லையா இல்லம்மா. அப்புறம் என்னமா நம்ம பக்கத்து வீடு உனே தாண்டி இல்லைங்க பக்கத்து வீட்டு முன்னாடி மளிகை கடையில உனக்கு எப்படி தெரியும் ஐயோ என்னங்க நான் உங்களுக்கு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க வேற ஏங்க நம்ப முடியல. அப்பா, உங்க அப்படிக்கு இன்னும் சந்தேகமே தீரல சேசம் கேள் கேள் காவடி கேள் இந்த பாருமா சொல்லுமா. காலேஜ்ல இல்லங்கறே பக்கத்துல இல்லங்கறே பஸ் ஸ்டாப்ல இல்லங்கறே இல்லம்மா என்னம்மா சொல்லு அம்மா. அம்மா தான் கேக்குறேன்ல அவரு ரொம்ப நல்லவருமா ஏய் நான் சொல்லல முடியும் ஏண்டி அடிக்கற கீழ விழுறீங்க என்ன என் பொண்ணு எப்படி நான் பெத்துச்சு எப்படி போய் உதைக்கிறீங்களே நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா கேக்குறதுக்கு பல் சொல்றா நீங்க பேசுங்க நான் கேக்குறேன் சரி. அம்மா இத பாருமா அவர் நல்லவரா இருக்கட்டும் வல்லவரா இருக்கட்டும் எங்கம்மா எங்க பார்த்தா எப்படி பழக்கம் எங்க இருக்காங்க சொல்லு அம்மா நான் பாத்துக்கிறேன் சரிம்மா சொல்லு சொல்லு அவரு இங்கதாம்மா இருக்காரு எனக்கு பிள்ளைக்கு அவ்வளவு இப்ப சொல்லி ஐயோ இங்கயா இங்கயா அப்படியே இங்க இருக்கிறவங்க சந்தில சிந்து பாடுறவங்களா ஸ்டேடி ஐயோ எனக்கு பிராணமே போடி போட இருக்கு இந்த பாருமா யாரா இருக்கும் என்னங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா இந்த சொல்லு பாருமா. யாரு சொல்லி சரி இது நல்லதோ கெட்டதம்மா யாருமா இருக்கும் யாரா இருக்கும் ஏங்க நான் நினைக்கிறேன் அந்த மதுரை முத்துவா இருக்குமா ஐயோ அந்த ஆளு நட்டமா நின்னுக்கிட்டு ஆடாம அசையாம பேசியே கொட்டுவாரடி இருக்காது இருக்காது அவர் இருக்காது அப்புறம் யாரு நான் நினைக்கிறேன் அந்த கோவி குணமா இருக்குமா கோவைக்குள்ளாவா ஆமாங்க ஐயோ மாரியப்பன் பக்தனாச்செடி குழா ஊத்தி தானா குடிச்சிட்டு வரடியா ஐயோ அவரும் இல்லையா அப்புறம் யாரா இருக்கும் யாரு ஏமா அந்த இட்லி மாதிரி குண்டா இருப்பாரு வெங்கடேஷ் வெங்கடேஷா ஐயோ என் பிள்ளைய சட்னி ஆக்கி விடுவாயா எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க யாரு? அந்த கை எது காலுதுன்னு தெரியாம ஒரு தாடராணி பொம்மை போட்டுக்கிட்டு அதே மருது ஆமாங்க ஆமாங்க ஐயோ அவனுக்கு ரெண்டு கால் எதது எத்தனை இருக்குன்னு எவனுக்கு தெரியும் எனக்கு இல்லையா அவர் இல்லையாமாங்க அப்புறம் யாரு அப்புறம் ஏங்க, நான் நினைக்கிறேன் அந்த கருப்பு ஒருத்தர் இருப்பான ஈரோடு சீனு சொல்லிட்டு ஒருத்தர் ஆமாங்க அவனுக்கு அவன் பாடியே கொண்டு வரடி இவனுங்க ஆமாங்க அவன் இல்லையா எங்க அவன் இல்லையா ஆமாங்க நான் நினைக்கிறேன் அடிக்கடி ட்ரெயின் விடுவான் இந்த மைக்கேல் ஆகஸ்ட் அவனா உன்னைய பெட்ரூம்ல போட்டு ஜெபம் பண்ணுவானடியாவே அவனும் இல்லையா அப்புறம் யாரு என்னங்க எனக்கு உண்மை புரியலைங்க யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏய். எங்க நான் நினைக்கிறேன் அந்த எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் ஓரத்துல உட்காந்து கை தட்டியே இருப்பாங்க சொட்டத்தலை ஒருத்தர் ஓ சிவகாசி குமாரா அவன் ஜெயில் பண்ணிருக்க மாதிரி ஏய் தலைய பாருடியே ஆம்பளைக்கு தோசை இடியாப்பம் சுட்டுலாம் போடுக்கடி ஜெயில் பண்ணி ஆள் கிடைக்கல யார் யார் சொல்லு உனக்கு கேட்காம கேரு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் முக்கியமானவங்கள சொல்லிட்டேன் மத்ததுக்குள்ள மொக்கைகள் ஆச்சு யாரு அங்கயா இங்கயா அங்க ரெண்டு பேர் இருக்காங்கம்மா யாருமா சொல்ற நீ மதன் அப்பாவியா சொல்ற மதன் அப்பாவா ஏய் என்னடி நடக்குது ஐயோ வாய் தள்ளி வந்துச்சு ஆமாங்க ஐயோ இல்லையா ஐயோ அவர் இல்லையாமாங்க அப்புறம் யாரு அப்புறம் யாருமா எனக்கு வெக்கமா வருதுமா வெக்கமலா கால இந்த பாருடி உங்க அப்பா துடிச்சிட்டு இருக்காரு அது யாரும் சொல்லி சொல்லுடி ஆமா அப்பாக்கு துடிக்கிறாருமா சொல்லிடுமா தயவு செஞ்சு சொல்லிடு சொல்லுடி சிட்டி பாப்புமா என்ன எனக்கு நம்ம குடும்பம் மானமே போச்சு நம்ம குடும்பம் மானமே போச்சு ஐயோ ஏய் ஐயோ அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் ஆறுல புச்சுக்கு ஏதோ நடக்குது நீங்க இப்படி போக கூடாது இங்க பாருங்க நீங்க ஒரு ஃபுல் அடிச்சிட்டு போங்க நீங்க ஒரு ஃபுல் அடிச்சா இத கேட்க மனசே சரியில்லை எடி ஒரு புள்ள குடிங்க நீங்க குடி மனசே சரியில்லை குடிச்சிட்டு போங்க கொண்டா இத பாருங்க நீங்க குடிச்சிட்டீங்க எனக்கு மனசு தெரியல எனக்கு ஒரு ஆஃப் என்னால முடியல அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு ஒரு கோட்ரு வேணுமா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஏய் இப்ப அடிக்க போறே பாரு அடிக்காதப்பா. பாத்துக்கிறேன் அப்பா என்னடி விடுப்பா. என்னாச்சு என்னடி ஆச்சு
ஊட்டியில 3 மாசம் ஒண்ணா இருந்துட்டு வந்துட்டோம்ப்பா. 3 மாசமா இருக்கியா? ஏய், என்னடி சொல்ற? ஆமாம்மா. ஐயோ எனக்கு தலையெல்லாம் ஏய், புடி, புடி, அம்மா, புடி, அம்மா, புடி. ஐயோ, எனக்கு இருக்குன்னு வருதுங்க. என்னாச்சு உனக்கு? தெரியலங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னாச்சு? என்ன இவ வாந்தி எடுக்கிறா? ஏய், 3 மாசமா இருக்க அவ வாந்தி எடுக்கிறா? நீ ஏன்டி வாந்தி எடுக்கிற? நான் 2 மாசமா இருக்கேங்க. நீ 2 மாசமா இருக்கியா? ஆமாங்க. எடி, எடி, உனக்கு பாப்பா பிறக்க போறாண்டி. அவளுக்கு பேரன் பிறக்க போறாமா. ஐயோ. குடும்பத்தை பாருங்கய்யா, குடும்பத்தை. ஏய், ஆத்தாளும் பிள்ளைக்கும் பிள்ளை பிறக்க போதே. நாசமா ஒன்னாடி. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்த்து வச்சுக்க தெரியுமா? தெரியாது. இப்ப சொல்லுங்க. அருமையான மாப்பாடி, வீரத்துக்கு பேர் போன மீசையோட உள்ள நக்கீரன் கோபாலன். ஐயோ, ஏமாத்திட்டியேடி, ஏமாத்திட்டியே. எல்லாத்துக்கும் முகத்துல தான் மீசை இருக்கும். ஆமாமா. அவருக்கு மீசையிலேயே முகம் இருக்குதுப்பா. அவரோட முகராசி எப்படி? 3 மாசமானாலும் அவர் கவலைப்பட மாட்டார். சேர்த்து ஒரு 7 மாசம் ஆக்கி விடுவார். சரி. எனக்கு அப்படிதான் வேணும். ஐயே, நல்லதோ கெட்டதோ ஆமாங்க. இவ்வளவு தூரம் ஆகி போச்சு. ஆமா. மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சே போடுவான். ஏதோ உனக்கு நடக்கட்டுங்க, போங்க. எனக்கு நடக்குது. 2 பேரையும் ஆஸ்பத்திரி கூட்டி போய் செக்அப் பண்ணணும். ஆமாங்க. அதை செய்யுங்க முதல்ல. உனக்கு என்ன பிள்ளை பிறக்க போகுது தெரியலையே. தெரியலையே. உனக்கு எனக்கு ஆம்பளை பையன் சின்ன சிட்டி உனக்கு கதன் பாப்புவா? இல்லைங்க, ஐயோ, ஏங்க, நீங்க மறுபடியும் குழம்பு தெரியுமாக்கிறீங்க? சந்தேகமா இருக்குடி. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். போலாம். அடுத்த பிள்ளைய பாப்போம். வரட்டுமா? வாடி வா. டாடி. என்ன இனிமேல் அங்க போகப்படாது. அவர் 2 ஆரன் வச்சிருக்காரு. டாடி.